Hey all, welcome back our channel. It's Tuesday morning. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இது வந்து அரைச்சி தான் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து ஹீட் பண்ணல, எண்ணெய் மட்டும் டபுள் மெத்தடில் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹேரை ரெண்டாக பிரித்து போட்டுக்கோங்க. பிரித்து போட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ஹேர் நல்லா ஸ்கால்ப்குள்ளே இறங்கணும். ஸோ உச்சத்தலையிலேருந்து நல்லா உச்சந்தலையிலேருந்து முடி நொடி வரைக்கும் நம்ம தலைமுடியோட எட்ஜு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த எண்ணெய் வந்துட்டு இறங்கும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்தா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவுசெய்து இதை ட்ரை பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு வந்து வேறு டிப்ஸு சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 hour ஊற விட்டுட்டு ஒரு வார்ம் வாட்டரில் ஷாம்பூ சீயக்காயோ வச்சு தேய்ச்சி குளிச்சிக்கோங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், கிளியர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன், கார்த்திகை சீயக்காய் யூஸ் பண்ணிவிட்டு. கார்த்திகை சீயக்காயுமே நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்தது பர்சனலி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கும் சேரும் எனக்கும் பிடிக்கணும், நீங்கள் தாராளமாக சீயக்காய் தேய்ச்சி குளிச்சிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எதனாலும் முதல்ல ட்ரை பண்ணணும். ஒரு 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணி எனக்கு முடி வளரல கொட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க தயவுசெய்து. நிறையா வாட்டர் குடிங்க, நல்லா சத்துள்ளது சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையை வேக வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து குடிங்க. லேசாக உப்பு போட்டு அதுக்கு நல்லா முடி வளரும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சத்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கேரட் நல்லா சாப்பிடுங்க, அதுவுமே ரொம்ப நல்லது, கண்ணுக்கும் நல்லது, இதுக்கும் நல்லது. முருங்கைக்கீரை வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். சரிங்களா? நான் வந்து குடிச்சிட்டு தாங்க இருக்கேன். நானும் தங்கச்சியும் குடிப்போம். நாங்கள் முருங்கைக்கீரை எப்போல்லாம் வீட்டில் செய்கிறோமோ அப்போல்லாம் அதை வேக வச்சு தண்ணி எடுத்து குடிப்போம். நீங்களும் அதை குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. அதே மாதிரி சாப்பாட்டில் கருவேப்பிலை போட்டாங்கன்னா தயவுசெய்து ஒதுக்காதீங்க. சரிங்களா? சாம்பார்லேயோ புளிக்குழம்பு, ரசம், வாட்டவர் இட் இஸ், பொரியல், ஏதாவது எல்லாத்துலேயும் ஏதாவது போட்டிருப்போம்ல, அப்போ நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் சாப்பிடுங்க. போடுற கருவேப்பிலையை ஒதுக்காதீங்க, தயவுசெய்து சாப்பிடுங்க. நானும் நல்லாவே சாப்பிடுவேன். நான் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே முடி வளரும். ஃபஸ்ட்டு வந்து முடி கொட்ட தான் செய்யும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து முடி வளரும். சரிங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்டி 6 மாதத்துலேயே நிறையாவே முடி வளர்ந்துருங்க. அப்புறம் 6 months ஒன்ஸ் நான் முடி வெட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நான் முடியை வந்து கட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டு அப்லோட் பண்ணவும் இல்லை நான். சரிங்களா? ஆனால் ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டிக்கால் வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ நான் வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தான் முடி இருக்குது, ஏன்னா அம்மா வெட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் சுண்டல்னு சொல்லுவாங்க, அதான் நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மற்றெல்லாம் செஞ்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன சின்ன பூண்டாக தான் இருந்தது. ஸோ அதனால் 4-5 எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் மிளகா, நீல மிளகா இல்லை பச்சை மிளகா, அதனால் குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ அதை மட்டும் 3 எடுத்து நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருந்தேன். நான் அடுப்பில் வந்து கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல விழுது, அதை வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாப்பொடி வந்து 1.5 ஸ்பூனு, மஞ்சப்பொடி ஒரு 3/4 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் நல்லா போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. மசாலா வடை போகணும். மசாலா வடை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சுண்டலை அது கூட சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா ஐட்டமும் சுண்டலில் இறங்கணும், அப்போ தான் அது டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சுண்டலை வேக வச்சு நல்லா கிண்டுங்க. அந்த மசாலாலாம் எல்லாம் இறங்கிடும். அந்த நல்லா அந்த ஒரு கிரேவினஸ் வர வரைக்கும் அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வெங்காயம் பொடி பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன், கேரட் சீச்சு வச்சுருந்தது, கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையெல்லாம் போட்டு நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தேன். இது கூட சுடச்சுட ஒரு கப் காஃபிங்க. எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காஃபி லவர். யாராச்சும் காஃபி லவர் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரியான காஃபி லவர்னு சொல்லுங்கள். சரிங்களா? அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பொடி லவர் இருப்பாங்க, ஃபில்டர் காஃபி லவர். எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும். பட் வந்துட்டு ரொம்ப அடிக்டட்னா ஃபில்டர் காஃபி தான். எனக்கு அது குடிக்கணும்னு ஆசை, பட் நான் அதுக்கு எனக்கு குடிச்சது. எனக்கு ஃபில்டர் காஃபினா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஃபில்டர் காஃபி பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? காஃபி எனக்கு நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க, காஃபி லவர்ன்றவங்க எனக்கு மறக்காமல் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நல்லா அன்றைக்கி வந்து சூப்பராக இருந்தது. ஒரு கப் காஃபி அந்த மசாலா சுண்டலை வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருந்தேன் ஈவினிங்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதுக்கு ஒரு அடிக்டட்னே கூட சொல்லலாம். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. சுண்டல் வித் காஃபி அந்த மாதிரி ஒரு அடிக்டட் ஆகிட்டேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். 2024
பை பை சொல்லிட்டு 2025க்கு வெல்கம் பண்ணுவோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அ நியூ பிகினிங், நியூ லைஃப், நியூ ஜேர்னி, நியூ ட்ராவல், நியூ மெமரிஸ். ஸோ வந்து பழசாலத்தையும் மறந்துடுங்க. 2024 கண்டிப்பாக பாதி பேத்துக்கு நல்லது நடந்திருக்கும், கெட்டது நடந்திருக்கும். கெட்டதை மறந்துடுங்க, நல்லதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கும் நல்லது நடந்துச்சு, சேட்னஸும் நடந்துச்சு. நீங்கள் வந்துட்டு உங்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வருஷம் புதுசாக புத்தாண்டை நம்ம வரவேற்போம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். விஜய் பட டைலாக் தான், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக பேசுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். நான் என்னோடய லைஃப்பில் இது வந்து நான் ஃபீல் பண்ணது, அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அது மாதிரி இந்த வருஷம் ஏதாவது ஒரு நியூ ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. எடுத்து சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஒரு 1 மந்த் 2 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வந்து பழகிடும். சரிங்களா? அதனால் வந்து நானும் இந்த வருஷம் நியூ ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிறைவேறதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வேல் பூஜை. இது வந்து என்னதுன்னா, நான் எவ்ரி டியூஸ்டே வேல் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் சிம்பிளாக எக்ஸ்ட்ரா வந்து மணி வாங்கி வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். இது வந்து ஐயப்பன் கோயிலுக்கு கொடுத்து விட்றதுக்கு எனக்கு என் அத்தை பொண்ணு சொன்னேன், இந்த மாதிரி மணி வாங்கி வச்சு பூஜை பண்ணு, பாலாபிஷேகம் மட்டும் ஒரு தடவை மட்டும் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டு டெய்லி இதுக்கு வந்து நம்ம வீட்டில் காமிக்கிற மாதிரி தூப தீப ஆராதனைலாம் காமிச்சு பூ வச்சு சாமி கும்பிடு. அதுக்கப்புறம் நீ எனக்கு கூட நான் கோயிலில் போய் செலுத்திடுவேன், கண்டிப்பாக உன்னோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் சொன்னான். ஸோ அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா வேண்டுதல் வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி மணி வாங்கி வச்சு பூஜை பண்ணி, ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, வெளியே சாப்பிடக்கூடாது, வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்ணும். எல்லாமே தான் சுத்தபத்தம்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்து ஐயப்பனுக்கும் போது நல்லா பயபக்தியாக விரதம் இருக்கணும். விரதம் இருந்தால் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த போன வியாழக்கிழமை என்னமோ வாங்கினேன். நான் வந்து 7 நாள் கணக்குக்கு விரதம் இருந்தேன், என்னால் ரொம்ப இருக்க முடியல. அதனால் ஸோ நான் 7 டேஸ்க்கு மட்டும் விரதம் இருந்து இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பாலாபிஷேகம் பண்ணிட்டேன். நான் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வியாழக்கிழமை நான் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? நிறைவேறதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எது ஒன்று நடந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்காக தான் என்னடா நான் முன்னாடியே சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைவேறதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன், நீங்களும் பண்ணுங்கள். இதான் நான் பூஜை பண்ணதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள். சரிங்களா? பூஜை வீடியோ வேணுன்றவங்க எனக்கு சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து என்ன பூஜை பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். நீங்கள் நம்ம வீட்டில் என்ன பிரசாதம் செய்கிறோமோ அது பண்ணாலே போதும். வார வெறும் பாலாபிஷேகம் மட்டும் பண்ணாலும் போதுங்க. நிறையா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, அதுக்கு பூ வச்சு லெமன் சாதமும் கல்கண்டு பால் சூடாக காய்ச்சி வச்சு நான் பண்ணியிருக்கேன். நம்மளால் என்ன பண்ணணுமோ பண்ணலாம். சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். முருகன் இவங்க கண்டிப்பாக தவிர கண்டிப்பாக கைவிட மாட்டார். உங்கள் வேண்டுதல் உண்மையாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். சரிங்களா? விஷ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். என் வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.